கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அவங்கள பற்றியான இதுவரைக்கும் வெளிவராத பல தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. குறிப்பாக அவங்க தங்கியிருந்த அந்த வாடகை வீட்டில் அவங்க அறையில் அவங்க கைப்பட எழுதின ஒரு டைரியையும் இப்போ போலீஸார் கைப்பற்றிருக்காங்களாம். அதில் அவங்க அப்படி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய கயல் சீரியல் நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் சீரியல் ஆக்ட்ரஸ் சுபாஷினி. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் எக்கச்சக்கமான படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் கயல் சீரியல் மூலயமா தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சுபாஷினி அப்பப்போ சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அப்படிப்பட்ட சுபாஷினி பெங்களூரை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க தான் கணவரோட பெங்களூர் தான் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கயல் சீரியல் ஷூட்டிங்காக தான் அவங்க சென்னை ஐயப்பன் தாங்கல்ல பிரத்யேகமாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே தனியாக தங்கியிருக்காங்க. இவங்க இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கணவர் கூட ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கடைசியாக தான் கணவர் கிட்ட தான் அவங்க வீடியோ காலில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக இவங்க வாடகை எடுத்து தங்கியிருந்தாங்களா வீடு, அந்த வீட்லேயே தூக்கு போட்டு தொங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க உடலை கைப்பற்றி போலீஸார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு இப்போ விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட முதல் கட்ட விசாரணையில் இவங்களுக்கு பர்சனலாக என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஃபேமிலிக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு, குறிப்பாக இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆதாரங்களை விட்டு போயிருக்காங்களா, இல்லை என் தற்கொலைக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற கோணத்துலையும் தான் இப்போ விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஐயப்பன் தாங்கல்ல இவங்க தங்கியிருந்த அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வாடகை வீட்டில் இவங்க அறையில் பர்சனலாக இவங்க எழுதக்கூடிய ஒரு டைரி ஒன்று இருந்திருக்கு. அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த 2026 வருஷம் பிறந்ததுலேருந்து, அதாவது இப்போ ஏப்ரல் மாதம் ஆகுது, ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 4 மாதத்தில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, அவங்க வாழ்க்கையில் இந்த 4 மாதம் நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே அந்த டைரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னைக்கு ஷூட்டிங் போயிருக்காங்க, அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன மாதிரி கலகலப்பான விஷயம் நடந்துச்சு, தான் ஹஸ்பண்ட் கூட லாஸ்ட்டாக எப்போ வெளில போனாங்க, இது மாதிரி பல விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஒரு அவுட்டிங் போனதாகவும் அது சார்ந்த ஃபோட்டோஸை இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்களாம். ஸோ அவங்க டைரியில் எழுதக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து தான் அவங்க இது வரைக்கும் தற்கொலை சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணி வைக்கல. தற்கொலை அப்படிங்கிறது கோவத்தில் ஒரு மன அழுத்தம் காரணமாக எடுத்த முடிவு அப்படிங்கிறதும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்குதான். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சு இன்னைக்கு இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் அடையாளப்படுத்திக்கிட்டவர் தான் கென் கருணாஸ். அவரோட தான் முதல் படத்திலேயே இயக்குனர் அப்புறம் நடிகர்னு சொல்லி ஒரே நேரத்தில் 2 அவதாரம் எடுத்து யூத் திரைப்படத்து மூலயமா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த படம் ஒரு காதல் படம் அப்படிங்கிறதால எல்லா மக்களையும் போய் சேரல. இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு இப்போ வரைக்கும் கலவையான விமர்சனங்களும் படத்துக்கான வசூல் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலையாம். அதனால என்னவோ தெரியல, இந்த திரைப்படத்துக்கான வசூல் அப்படிங்கிறது ஓடிடி தேதி நெருங்கிட்டாலும் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கான சக்சஸ் மீட் வச்சிருந்தாங்க. ஓவராலாக இந்த திரைப்படம் உலக அளவில் 73.5 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். இது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.